விண்ணில் இரு செயற்கைக்கோள்களை இணைக்கும் நிகழ்வை ஒத்திவைத்தது இஸ்ரோ. தொழில்நுட்ப இடையூறுகள் காரணமாக நாளை திட்டமிட்டிருந்த சோதனை ஒத்திவைப்பு. வியாழக்கிழமை முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு. சைதாப்பேட்டை ரேஷன் கடையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்கலாம் என அதிமுகவுக்கு பதில். போயிட்டார் பாதியில. இதுபோல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பவம் தொடர்பான முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு. மாணவிக்கு பாதுகாப்பில்லை. சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பில்லை. பாதுகாப்பில்லை. யார் அந்த சாரு? ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. உண்மை குற்றவாளிகளை நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல, ஆதரவாளரே. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதுக்கு எந்த மாற்றம் கிடையாது. ஆனா திமுக காரன் இல்ல, திமுக உறுப்பினர் அல்ல, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. திமுக அனுதாபிக்கு அவ்வளவு செல்வாக்கா என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அதனை முன்னெடுப்போம் என்றும் பேட்டி. ஒரு திமுக அனுதாபி இத்தனை சக்தி வாய்ந்த துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும் என்றால், ஒருவேளை குற்றவாளி சக்தி வாய்ந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்திருந்தால் இந்த வழக்கிலே நீதி எப்படி கிடைத்திருக்கும்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுகவினர் நூதன முறையில் போராட்டம். திண்டிவனத்தில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை வாகனங்களில் ஒட்டிக்கொண்ட நிர்வாகிகள். தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் திமுக அரசு நடந்து கொள்வதாக விமர்சனம். சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் பாஜக சார்பில் வழக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. சென்னையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான பெண் காவல் ஆய்வாளர் கைது. வழக்கில் கைதான அதிமுக வட்டச் செயலாளரை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். பாஜக மையக்குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இங்கே மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் இங்கே உயர் விசாரணையான சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
புதிய தமிழகம் பேரணிக்கு அனுமதி மறுத்தது குறித்து விளக்கம் அளிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். காவல்துறை அரசியல் ஏஜென்சி அல்ல, அரசு ஏஜென்சி என நீதிபதி வேல்முருகன் கருத்து. சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சமூக நீதியை போராடி பெற்று தந்தவர் பெரியாரா ஆணைமுத்துவா என்றும் பரபரப்பு பேட்டி. சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமுத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமுத்தா பெரியாரா? கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகள், பள்ளிகளில் காலியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 3.5 வயது குழந்தை உயிரிழந்த விவகாரம். கைதான பள்ளி தாளாளர் உட்பட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. ஈரோடு மாவட்டத்தில் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் அமைப்பு. வாகனங்களில் வருவோருக்கு HMP வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளதா என பரிசோதனை. திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். HMP வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் தேவஸ்தான அறங்காவலர் குழு அறிவுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு டெல்லியில் ஆலோசனை. முதல் கூட்டத்திலேயே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஆந்திரா வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடன் வாகன பேரணி. ஆந்திராவில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நவீன ஆந்திர பிரதேசத்தை உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டிருப்பதாக பேச்சு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி. இந்தியா போஸ்ட் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து மோசடி நடைபெற முயற்சி நடப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை. பான் கார்டை புதுப்பிக்குமாறு வரும் லிங்குகளை தொட வேண்டாம் என அறிவுறுத்தல். பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டர் செய்த தேஜஸ் விமானங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என இந்திய விமானப்படை தளபதி AP சிங் கவலை. உற்பத்தியை அதிகரிக்க தனியார் உதவியை நாடவும் ஆலோசனை. சீனாவில் பனிக்காலத்தில் நடைபெறும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. காலநிலை மாற்றத்தால் மீன்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டதாக வேதனை. தனிமையில் வாழும் முதியோருக்கு ஆறுதல் தர வருகிறது ரோபோ நாய்க்குட்டிகள். நிஜ நாயை போன்றே அன்பை பரிமாறும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் உறுதி. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகே பரவும் காட்டுத்தீ. காடுகளை தொடர்ந்து வீடுகளிலும் தீப்பிடிக்கும் நிலையில் தப்பி ஓடும் மக்கள். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 113 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி. தீக்ஷனா ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த போதிலும் இலங்கை அணி தோல்வி. நடிகை ஹன்சிகா மோத்வானி மற்றும் குடும்பத்தினர் மீது வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டு. சகோதரரின் மனைவி அளித்த புகாரில் மும்பை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல். விபத்தை சந்தித்த போதும் துவண்டு விடாத அஜித் குமார். துபாயில் மீண்டும் கார் ரேஸ் பயிற்சியை தொடங்கியதால் ரசிகர்கள் உற்சாகம்.
சங்கர் இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் திரைப்படத்தை திட்டமிட்டபடி வரும் 10ஆம் தேதி வெளியிட ஏற்பாடு. லைகா நிறுவனத்தின் ரெட் கார்டு பிரச்சனையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. குடியரசு தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம், தமிழக அரசு அறிவிப்பு. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாகன சோதனை தீவிரம். வாக்காளர்களுக்கு வழங்க பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என ஆய்வு. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அளவிலான நிபுணர் குழுவை அமைக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. தமிழக மக்களையும் சட்டமன்றத்தையும் அவமதிக்கும் வகையில் கருத்து பதிவிட்டதாக ஆளுநருக்கு பேரவையில் கண்டனம். தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என கோரிக்கை வைக்க ஆளுநருக்கு உரிமை இல்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட போராட்டம். வேலூர் மற்றும் இதர கிராமங்களைச் சேர்ந்த 5000 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. எந்த ஒரு காலத்திலும் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ஏலத்திற்கு மூல காரணமே அதிமுக தான் காரணம் என்றும் பேச்சு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பயன்பெறாதவர்கள் விண்ணப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மனுக்களை 3 மாதங்களில் பரிசீலித்து உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. முதலமைச்சருடைய அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். இது குறித்து சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். பொங்கலை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதியே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட வாய்ப்பு. வழக்கமாக 15ஆம் தேதி வழங்கப்படும் நிலையில் பொங்கல் விழாவிற்கு தயாராகும் வகையில் முன்கூட்டியே வரவு வைக்க தமிழக அரசு திட்டம். பொங்கலையொட்டி மண்பானைகளை தயாரிக்கும் பணிகள் மும்முரம். கண்மாய்களிலும் மண் எடுக்க அனுமதிக்குமாறு தமிழக அரசுக்கு தேனி மாவட்ட உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. தமிழகமெங்கும் கல்லூரிகளில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற ஆட்டம் பாட்டத்துடன் கயிறு இழுத்தும் பானை உடைத்தும் மாணவ மாணவியர் உற்சாகம். நெல்லையில் கிராமம் போன்று மாறிய கல்லூரி வளாகம். பாரம்பரிய உடையணிந்து தமிழர் திருநாள் கொண்டாட்டம். சீர்காழி அருகே இந்து மத முறைப்படி திருமணம் செய்து கொண்ட தைவான் நாட்டு தம்பதி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இல்லறத்தில் இணைந்த ஜோடிக்கு உள்ளூர் மக்கள் வாழ்த்து.